நல்லா மொறுமொறுப்பான சமோசா செய்ய போகிறோங்க. வீட்டில் நம்ம கையால் நம்ம செஞ்சு சாப்பிட்ற ஒவ்வொரு பொருளும் அமிர்தம் தாங்க. நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் வீடியோ போட்டு கிட்டத்தட்ட 15 நாளைக்கு மேலே ஆகுது. தீபாவளி முடிஞ்சதுலேருந்தே பார்த்தீங்கன்னா லைனாக ஒவ்வொருத்தருக்காக அப்படியே உடம்பு சரியில்லாமல் போச்சுங்க. அதனால் 15 நாளைக்கு மேலே ஆகுது. அப்படியே நமக்கெல்லாம் டச்சு விட்டு போயிருக்கோம். இப்போ நம்ம இந்த சூப்பரான சமோசாவிலேருந்து நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். மறக்காமல் எல்லோரும் நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ ஒரு 4-5 பேர் இருக்கிற வீட்டில் ஒரு 10 சமோசா மட்டும் இருந்தால் நம்ம கரெக்டாக தாராளமாக சூப்பராக சாப்பிட்லாம். ஒரு 10 சமோசாவுக்கு 250 கிராம் உருளைக்கிழங்கு தோல் சீவிட்டு நான் குக்கரில் ஒரு 2-3 விசில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வைக்க போகிறேன். நல்லா சாஃப்டாக வெந்துடும். உங்களோட குக்கர் எந்த மாதிரியோ அத்தனை விசில் விட்டுக்கோங்க. இப்போ ஒரு 200 கிராம் அளவுக்கு மைதா எடுத்துக்கோங்க. 10 சமோசாவுக்கு 200 கிராம் மைதா இருந்தால் கரெக்டாக இருக்கும். 50 ml வந்து ஆயில் சேர்த்துக்கோங்க. குக்கிங் ஆயில், நீங்கள் எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த எண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம். இது வந்து ஓமம் வந்து ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு மட்டும் எடுத்துக்கோங்க. உப்பு வந்து அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட 200 கிராம் மைதா, ஓமம் 2 சிட்டிகை, உப்பு அரை டீஸ்பூன், எண்ணெய் 50 மில்லி இதெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ சப்பாத்தி மாவு பதத்துக்கு இதை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சிக்கோங்க. ரொம்ப லூஸாக இருக்கக்கூடாது. ஓரளவுக்கு நல்லா கொஞ்சம் டைட்டாகவே பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. அவ்வளோதான். இது அப்படியே வந்து ஒரு மூடி போட்டு நம்ம உருளைக்கிழங்கு மசாலா தயார் பண்ணுற வரைக்கும் இது நல்லா அப்படியே ஊறட்டும். இப்போ வந்து உருளைக்கிழங்கு விசிலும் வந்துருச்சு, வெந்திருக்கும். இது அப்படியே ஓரமாக இருக்கட்டும். இப்போது உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு. மீடியம் ஃப்ளேமில் 2 விசில் விட்டேன். 2 விசில்லே நல்லா பூ மாதிரி வெந்துருச்சு. இப்போது தண்ணி நல்லா வடிகட்டிக்கிட்டேன். இப்போ வேறு ஒரு பாத்திரத்தில் இதை மாற்றிக்கலாம். இதே குக்கரவே க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம மசாலா தயார் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு விஸ்கு வச்சுட்டு இந்த உருளைக்கிழங்கு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. அல்லது பருப்பு கடையிற மத்து இருந்தால் கூட லைட்டாக இப்படி ப்ரெஷ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தூளாகிரும். பாருங்கள், நல்லா சாஃப்டாக பொசு பொசுன்னு வெந்திருக்கு. இது அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ இந்த மசால் செய்கிறதுக்கு ஒரு பெரிய வெங்காயம், நல்லா பெரிய சைஸ் வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். ஒரே ஒரு பச்சை மிளகா நான் எடுத்திருக்கேன். ஏன்னா காரம் குழந்தைங்களாம் சாப்பிட்றதுனால கம்மியாக வேணும். அதனால் மல்லித்தலை வந்து கொஞ்சமாக எடுத்து கட் பண்ணியிருக்கேன். இது வந்து கருவேப்பிலை, அதையும் வந்து கொஞ்சம் எடுத்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து காய் திருவுறதுல வந்து பூண்டை துருவி வச்சுருக்கேன். இஞ்சும் அதே மாதிரி சின்ன சைஸாக எடுத்து துருவி வச்சுக்கோங்க. அல்லது இஞ்சி பூண்டை தட்டி கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுக்கிறேன். அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கிறேன். ஆயில் நல்லா சூடானோடனே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி மசாலா செஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். சீரகம் நல்லா பொரியட்டும். பொரிஞ்சோடனே நம்ம துருவி வச்சுருக்கிற இஞ்சி வந்து ஒரு சின்ன துண்டு, பூண்டு வந்து ஒரு 5 பல் நான் துருவி வச்சுருக்கேன். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா அந்த பூண்டும் இஞ்சியும் வந்து நல்லா வதங்கணும். அந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க. பூண்டுலாம் பாருங்கள் ப்ரௌனாக ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு வதக்கணும். இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் இது கூட சேர்த்துக்கலாம். வெங்காயம், பச்சை மிளகாய், மல்லித்தலை எல்லாமே இது கூட சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலெலாம் சேர்த்துட்டு அப்படியே சும்மா லைட்டாக, ஒரு ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை. வெங்காயம் லைட்டாக வதங்கினா போதும். கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அரை டீஸ்பூன் பெப்பர் தூள் சேர்த்துக்கோங்க. அரை டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. பெருங்காயத்தூள் ஒரு 2 பிஞ்ச் அளவு, கரம் மசாலா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வதக்குனிங்கன்னா போதும். இப்போ நம்ம மசிச்சு வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு இது கூட சேர்த்துக்கோங்க. உப்பு வந்து ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துட்டு லைட்டாக இந்த மாதிரி கிளறி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். மசாலா வந்து டக்குன்னு நம்ம தயார் பண்ணிட்டோம். இப்போ இதை வந்து அப்படியே ஆற வச்சுக்கோங்க. இந்த மசால் ஆறுறதுக்குள்ளே நம்ம சமோசா சீட் வந்து தயார் பண்ணிடலாம். மாவு வந்து இப்போ தயாராக இருக்குது. இப்போ நம்ம 10 சமோசாவுக்கு இந்த மாவு பிசைஞ்சோம் இல்லைங்களா, இதை வந்து ஒரு 5 உருண்டைகளாக சரிபாகமாக பிரித்து 5 உருண்டைகளாக எடுத்துக்கோங்க. ஒரு உருண்டையில் 2 சமோசா வரும். 5 உருண்டைகள் பிடிச்சாச்சு. இதை நம்ம சப்பாத்தி மாதிரியே லைட்டாக மாவு போட்டு தேய்ச்சிக்கோங்க. சப்பாத்தி வந்து ரொம்ப சன்னமாக தேய்க்கிறவங்களா இருந்தால் ரொம்ப சன்னமாக இந்த இது தேய்க்கக்கூடாது, கொஞ்சம் மொத்தமாக இருக்கணும். இப்போ இந்த மாதிரி தேய்ச்சாச்சு. இப்போ இது 2ஆக கட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு சப்பாத்தி மாவு மாதிரி தேய்ச்சதில் 2 சமோசா நமக்கு வரும்.
இதே மாதிரி மீதி இருக்கிற 4 உருண்டைகளும் நம்ம தேய்ச்சிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான், நம்ம இப்போ சமோசா சீட் வந்து தயார் பண்ணிட்டோம். இப்போ வந்து மசால் உள்ளே வச்சு நல்லா ஸ்டஃப் பண்ண போகிறோம். உள்ளே கை வச்சுட்டு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வச்சு பாருங்கள். இப்போ மைதா மாவு கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த மாதிரி கரைச்சி வச்சுருக்கேன். அதை வந்து இந்த ஓரங்களை தடவிட்டு இப்படி ஒட்டினிங்கன்னா அந்த சமோசா வந்து பிரியாமல் நல்லா ஒட்டியிருக்கும். அதுக்காக நம்ம இப்படி செய்கிறோம். அவ்வளோதான். இப்படி செஞ்சுட்டு நடுவில் வந்து உங்களுக்கு தேவையான அளவு மசாலா நீங்கள் வச்சுக்கலாம். நம்ம வீட்டில் செய்கிறதுனால தாராளமாக மசாலா வச்சு சாப்பிட்லாம். இந்த ஓரங்களில் ஒரு லைட்டாக மடித்து விட்டுட்டு இந்த மாதிரி ஒட்டி எடுத்துக்கோங்க. ஓரங்கள்லேயும் இந்த மைதா மாவு தேய்ச்சிட்டு பாருங்கள், அழகாக சமோசா வந்து தயார் பண்ணிட்டோம். கட்டாயம் இந்த சமோசாவை எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா ஷீட்லேயுமே இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மைதா மாவு வச்சு ஒட்டிட்டு உள்ளே உங்களுக்கு தேவையான அளவு மசாலா வச்சு எடுத்துக்கோங்க. இதே அளவுகளோடு செஞ்சிங்கன்னா 10 சமோசா நமக்கு வரும். கடைங்கள்லாம் பார்த்திங்கன்னா அந்த லேயர் நல்லா கெட்டியாக இருக்கும், உள்ளே மசாலாவே இருக்காது. சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ ஒன்றும் பெருசாக இருக்காது. நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் எல்லாருமே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ ஒன்றா நல்லா சுற்றி எடுத்தாச்சு. இப்போ ஆயில் வந்து சூடு பண்ணி ரெடியாக வச்சுருக்கோம். ஆயில் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு சூடு பண்ணாதீங்க, மீடியம் ஃப்ளேமில் வச்சு சூடு பண்ணிவிட்டு இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் 2 பக்கமும் நல்லா திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா மேலெலாம் கரிஞ்ச மாதிரி அசிங்கமாயிரும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வேக வைங்க. மேலே நல்லா கிறிஸ்பியாக உள்ள சூப்பரான மசாலாவோட சமோசா வந்து நம்ம தயார் பண்ண போகிறோம். 2 பக்கமும் நல்லா வெந்துருச்சு. நல்லா திருப்பி திருப்பி விட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வைங்க. இதே மாதிரியே மீதி உள்ள சமோசாவும் நீங்கள் பொரித்து எடுத்துக்கோங்க. பார்த்தீங்களா, சூப்பரான சமோசா வந்து தயார் பண்ணிட்டோம். நான் இப்போ பிரித்து காட்டுறேன் பாருங்கள். சூப்பராக இருந்தது சாப்பிட்றதுக்கு. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் தான் வந்து நான் செய்கிற வேலைக்கு வந்து எனக்கு சப்போர்ட்டாக இருக்கும். தேங்க்யூ, பாய்.